தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 குடும்ப விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்ல அமைப்புகள் உண்டு. பினான்சியல் விஷயத்துக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உடல் நல சரியாகிறது, நல்ல பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவது, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் நோய் தீர்ந்து ஓரளவுக்கு சரியாய் வருவதெல்லாம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்குது. முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. இதோட பின் விளைவுகள்லாம் என்னன்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி ராசி அதிபதியை பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. இதில் சுப செலவுகளும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே அப்பப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கேளிக்கைக்காக ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு சம்மரில் ஒரு ஹாலிடேஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம், அதில் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கிலிருந்து பலன்கள் கொடுக்குதுங்க. மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா புதன் ரிஷபத்தில் இதுவரை ஏனோ தானோன்னு படித்துட்டு இருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குது, அந்யோன்யத்தை கொடுக்குது, தொழில் மேன்மையை கொடுக்குது.